ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. போன கிளாஸ்ல நம்ம 40 ஸ்லோகம் மட்டும் பார்த்தோம். என்ன பார்த்திருக்கோம்னா, இது மட்டும் முதல்ல ஆரம்பிச்சது தியாகம் சந்நியாசம் பார்த்தோம். அதுக்கப்புறமா ஞானத்துக்கு 3 நிலைகள், அதே மாதிரி கர்மத்துக்கு 3 நிலைகள், அவை எங்கெல்லாம் நடக்குது, அந்த அதிஷ்டானம், இதெல்லாம் பார்த்தோம். அதுலயே குணபேதங்கள், பிரகிருதி குணமயமான ஒரு இதுனால ஒவ்வொருத்தருக்கும் எப்படி எப்படி ஒரு பேதங்கள் இருக்கும், ரஜசிக், தமஸ் அண்ட் சத்வம் அப்படின்னு ஒரு டீடைல்டா பார்த்து முடிச்சோம். இப்போ சரி, எல்லாம் முடிச்சாச்சு. இப்ப பகவான் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, 18வது அத்தியாயத்துல மொத்த விஷயங்களையும் ஒரு சுருக்கமா ஒரு ரீகேப்சுலேஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்கார். இந்த அத்தியாயத்தின் பேரு மோட்ச சந்நியாச யோகம். சோ நமக்கு மோட்சத்துக்கு வழிகாட்ட வேண்டாமா இல்லையா? சோ அடுத்து வர ஒரு 8 ஸ்லோகங்கள் மோட்சத்துக்கு ஏதுவான மார்க்கங்கள். அப்போ மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம எங்கேயோ இந்த உடலை விட்டுட்டு ஆவியாயிட்டோ ஆத்மாவோ எங்கேயோ போட்டு அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். ஆச்சா, இந்த வாழ்க்கைகளை நம்ம எப்படி வாழறோமோ அதை பொறுத்துதான் நம்மளுடைய அடுத்த ஜென்மமோ அல்லது இன்றைய என் வாழ்க்கை நாளைய என் வாழ்க்கையை பற்றி ஒரு முன்னோடியாக இருக்க போறது. சரி, ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இன்னைக்கு நான் எல்லாருமே வயசு நம்ம ஹஸ்பண்டோட கண்ணா பின்னான்னு சண்டை போட்டு கோவத்துல வார்த்தையை கொட்டிடுறோம்னு வச்சுக்கோங்க. கொட்டிட்டு அந்த கோவத்திலேயே பட்டு தூங்கிடுறோம். காலையில எழுந்தா எப்பவும் போல மனசு நிம்மதியா இருக்குமா? நிச்சயம் இருக்காது. ஒரு மாதிரி எய்தர் we will be having a guilt consciousness or we will still be in the victim consciousness. இவன் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு ஆம்பளன்ற திமிரு எல்லா கதையும் வரும் நமக்கு மனசுக்குள்ள இல்லையா? அப்போ அந்த மறுநாள் பூரா வேஸ்டா போயிடும். அதே மாதிரிதான் இன்றைக்கு என் வாழ்க்கை எப்படியோ அது போலதான் நாளைக்கு என்னோட வாழ்க்கை. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் அவங்க யுக தர்மத்தின்படி எப்படி வாழணும், இன்றைய வாழ்க்கையை நீ சரி பண்ணிக்கோ, நாளைய வாழ்க்கை அது தானா ஒரு சரியான விடத்துல அமையும், அது உட்காரும். அது அப்படின்றது ஒரு ஷூரிட்டி இஸ் பீன் given பை பகவான். இப்போ அதனால ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கணும், இன்றைய நாளை என்னுடைய தர்மத்தின் பிரகாரம் எப்படி நடக்கணும் அப்படின்னு பகவான் ரொம்ப கிளியரா சொல்றார். அதுதான் மோட்சத்துக்கு ஏதுவான மார்க்கங்கள் அப்படின்னு ஒரு 8 ஸ்லோகம். இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வர்ண தர்மத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. நம்ம சனாதன தர்மத்துல ஆசிரம தர்மம் ஒண்ணு, வர்ண தர்மம் ஒண்ணு. ஆசிரம தர்மம் என்பது நமக்கே தெரியும். பிரம்மச்சரியம், கிரகசாஸ்திரம், வானப்பிரசம், அதுக்கப்புறமா ஒரு சந்நியாச யோகம் அப்படின்னு சந்நியாச ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஸ்டேஜஸ் இன் லைஃப். எவ்ரிபடி வில் கோ த்ரூ இட். சின்ன வயசுல படிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கப்புறமா நம்ம வாழ்க்கையில இருந்து வித்ட்ரா பண்ண கத்துக்கணும், வித்ட்ரா பண்ணணும். இதுதான் அந்த 4 ஆசிரம தர்மம். அத பத்தி நம்ம நிறைய பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், வர்ண தர்மத்தை பத்தி பார்க்க போறோம். 4வது அத்தியாயத்துல பகவான் வர்ண பேதங்களை நான் தான் படைச்சேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஆனா
அந்த சாப்டர்லயே நம்ம வந்து இந்த வர்ண தர்மத்தை பத்தி நம்ம ரொம்பவே டீட்டெயிலா படிச்சுட்டோம். நம்ம அப்ப என்ன படிச்சோம்னா, வர்ணம் என்பது வர்ண தர்மம் என்பது பிறப்பால் அல்ல, அவங்களுடைய குணநலன்களால. சரி, இந்த குணநலன் எப்படி எனக்கு வந்தது, எப்படி உனக்கு ஏன் இந்த குணம் வருது அப்படின்னா, அது வந்து இந்த ஆத்மா எத்தனையோ யோனியில பூந்து பூந்து வந்திருக்கு, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. வரும்போது ஒவ்வொரு தடவையும் வாழ்க்கையில நிறைய அடிபட்டு மிதிப்பட்டு தான் நம்ம வரோம். ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குற, ஏதோ படைக்கிற ஜாலியா இருந்துட்டு போக கூடாதா அப்படின்னா, இந்த குழந்தை வந்து விளையாட போற குழந்தை அழுக்காயிட்டு வரும்போது, ஏன்டா இப்படி அழுக்கு பண்ணிட்டு வந்திருக்க, உன்னை நான் சுத்தம் பண்ணணும். சோ அவனை, அந்த குழந்தைய எப்படி சுத்தம் பண்ணி தாயார வந்து தன்னை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறாளோ, கால்லாம் அழுக்கா சேரா வந்தானே இந்த போய் அப்படியே படுத்துக்கோன்னு சொல்லுவோமா, மாட்டோம் இல்லையா. அந்த மாதிரி பகவான் ஒரு தாயாரா இருந்து நமக்கு விளையாடவும் விடுற, அம்மா விளையாட, குழந்தை போனா அழுக்காயிடும், அதனால நீ வீட்டை விட்டு வெளியில போகாதுன்னு சொல்றது இல்லையே. அந்த மாதிரி நம்மளை விளையாடவும் விட்டு, அந்த விளையாட்டில் நாம் செய்யக்கூடிய தவறுகளால் நாம் சேர்த்து கொள்ளக்கூடிய கர்மங்களிலிருந்து நமக்கு விடுதலை அளிப்பதற்காகவும் ஒரு வழிவகுக்கிறார். எப்பேற்பட்ட குணம் பாருங்க. இத வந்து அந்த பகவானோட அந்த அன்பை நம்ம புரிஞ்சுக்கலன்னா என்னடா இது அப்படி. டோன்ட் ஸ்டாண்ட் அவுட் சைட் ஆல் தீஸ் திங்ஸ். கரையில நின்னுட்டு தண்ணியில பார்த்து இப்படிதான் ஸ்விம் பண்ணணும்னு சொல்லுவேன். லெட் அஸ் ஜம்ப் இன்டு திஸ். இந்த ஒரு எண்ணத்துக்குள்ள இந்த பகவானோட கர்மந்தான் எல்லாம் நடக்கிறது அப்படின்ற ஒரு உண்மை, அதுதான் ஒரு பேருண்மை, அதுதான் நடக்குது வாழ்க்கையில. அதுக்குள்ள நம்ம குதிச்சிடணும். இப்ப நான் வந்து ஒரு டிவி சீரியல் பாக்குறேன் அப்படின்னா, அந்த கதையில நான் ஒன்றி போயிட்டாதான் அந்த கதையை நான் அனுபவிக்க முடியும். ஐயோ இவன் இப்படி பண்ணக்கூடாது, அவன் வந்துருவான், அதுக்குள்ள இவன் போயிடணும் அப்படின்னு நான் லோன்னு கத்திட்டு இருந்தானா அந்த டிவி சீரியல்ல ஒரு சீனை மாத்த முடியுமா? முடியாது. அத மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில ஒரு நிகழ்ச்சியை நம்ம மாத்த முடியாது. அந்த மாதிரியே நம்ம வாழ்ந்து 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 இந்த ஆத்மாவுக்கு எவ்வளவோ அனுபவங்கள் பற்பல உடல்களில் ஏற்படுது. இந்த அனுபவங்களை வந்து நம்ம முழிச்சிருந்து அவேர்னஸோட, இந்த அனுபவங்களால நான் வந்து ஏதோ ஒரு பாடத்தை நான் கத்துக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஜென்மத்திலயும் நமக்கு வரக்கூடிய ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டு, அதுல இருந்து ஒரு எலிவேஷன் வரும்போதுதான் இந்த ஆத்மா சுத்தி அடையும். அதற்கு ஒவ்வொருத்தரும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு தர்ம நிலைக்கு, எப்படி நம்ம கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் வந்து நமக்கு இது ரைட்டு அது தப்பு, லெஃப்ட் சைட்ல இந்தியால லெஃப்ட்ல போனோம், அமெரிக்கா போனா ரைட் சைட்ல போனோம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இதை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்னா அடிபட்டு குமிதிப்பட்டு சாவ வேண்டியதான் இல்லையா. அந்த மாதிரி பகவான் நமக்கு வந்து நிறைய கோட்பாடுகளை விதிச்சிருக்கார். இப்போ அந்த 4 வர்ணங்கள் என்ன, அதோட கோட்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பிராமண, வைசிய, சத்திரிய அண்ட் சூத்ர. இதுல வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்லோகமா படிக்கிறதுக்கு மொத்தமா பேசுறது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் நம்ம படிச்சிடலாம், அப்புறமா வேணா கடகடன்னு என்ன சொல்லி இந்த ஜெய்ஷி வேற சொல்றாளா, புக்ல இருக்கிறதா சொல்றாளான்னு வேணா நம்ம சரி பார்த்துக்கலாம். அதுல என்ன, பிராமணர்கள் என்பது குலத்தால் அல்ல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்தியாவை எல்லாரும் தப்பு சொல்றாங்க, அது வேற விஷயம். லெட்ஸ் நாட் கோ இன்டு தட். பிராமணன் என்பது கத்தல், கற்பித்தல், பிரம்மத்தை அறிதல், பிரம்மத்தை விளக்குதல், இந்த வேலை செய்யறவன் பிராமன். பிரம்மத்தை அறிபவன் பிராமணன். அப்போ எல்லாருக்கும் பிரம்மத்தை அறிகிறது ஒரே வேலையா? அப்போ வந்து ரொம்ப கொஞ்சோண்டு தான், ஒரு வெரி ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் தான் பிராமணனா இருக்க முடியும். அப்படி இல்லை. டீச்சர் அப்படின்றதே ஒரு பிராமண ஒரு அந்த ஒரு ஒரு எண்ணம், அந்த ஒரு இம்ப்ரெஷன் இல்லைன்னா யாருமே டீச்சர் காசுக்காக வந்து நம்ம ஸ்கூல்ல போய் டீச்சர் வேலை பண்ணலாம். அப்போ அது சூத்ர தர்மம் ஆயிடுறது காசுக்காக. பட் இஃப் ஐ டூ த சேம் டீச்சிங் வித் பேஷன்,
அது அந்த ஒரு வர்ண தர்மம் ஆயிடுது. புரியுதுங்களா? காசுக்காக என்ன காலையில இருந்து போய் அதே ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பாய்ன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு ஒரு நொந்து போய் இல்லைன்னா அவன் பணம் தர மாட்டான் அப்படின்னு காசுக்காக அதே வேலையை செய்யலாம், தப்பு இல்லை, அது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா அது உன்னை பிராமணனாக கிளாசிஃபை பண்ணாது. இந்த வர்ணாசிரமம் அப்படின்றது இட் இஸ் த கிளாசிபிகேஷன் ஆஃப் பீப்புள். then you will not be coming into that classification. நீ நானும் டீச்சரு நீயும் டீச்சரு, நான் ஃபேஷனோட பண்றேன் நீ தலைவிதியன்னு பண்றேன்னா ஃபேஷனோட பண்றவன் பிராமண கிளாசிபிகேஷன்ல வருவான், தலைவிதியே பண்றவன் சூத்ர கிளாசிபிகேஷன் பணத்துக்காக பண்றான் இல்லையா? அதே மாதிரி இந்த ஒரு அந்த பிராமணிக்கல் அந்த பிராமணன் பிரம்மத்தை அறியக்கூடிய ஒரு அந்த பிராமண ஒரு வர்ணாசிரமத்துக்கு வர்ண தர்மத்துக்கு இன்னும் சில எக்ஸ்டெண்டட் இதெல்லாம் இருக்கு. அதாவது படிக்கணும்னு ஆசை, சிலருக்கு ஏதோ ஆர்ட்ல ரொம்ப மனசு ஈடுபடும். இது எங்க அக்காவோட பேத்தி இதுண்டு பேத்தியோட பொண்ணு, அது அதுக்கு தமிழும் தெரியாது ஒண்ணும் தெரியாது. அந்த மூஷிக வாகனக்கு புரிஞ்சுண்டு ஆடுறது பாருங்க, அது அவ்வளோ அழகு அவ்வளோ அழகு. அது வாமன அவதாரம் சொல்லும் போது எனக்கு அப்படியே அந்த குழந்தைய கட்டி பிடிச்சுக்கலாம் போயிருக்கும். அதே 5 வயசுல அது என்னத்த புரிஞ்சுட்டு டான்ஸ் ஆடுறது அப்படின்னா அது அவளோட இம்ப்ரெஷன்ஸ் அவளோட தர்மத்துல இருக்கு, அவளோட டிஎன்ஏல இருக்கு. ஒரு குழந்தை இன்னொரு பேத்தி அழகா வரைகிற, அதாவது ஒரு பெரிய ஆர்டிஸ்டிக் டேலண்ட். இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா அந்த ஒரு கற்றல் என்ற இதுல இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம். இப்ப எங்க இதுல அரவிந்தன் ஒரு பையன் தான், அவன் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்கிட்டதான் படிச்சான், சூப்பரா படிச்சு அவன் என்ஜினியரிங் கிராஜுவேட் ஆகி நல்ல வேலை மெக்கன்சில சூப்பர் வேலை கிடைச்சது. ஆனா அவன் மனசு பூரா சங்கீதத்துல தான் இருந்தது. அவனால அந்த வேலையே செய்ய முடியல, விட்டுட்டு இன்னைக்கு கச்சேரி பண்ணிட்டு கிளாஸஸ் எடுத்துட்டு ஒரு பெரிய மியூசிஷியனா இருக்கான். அந்த மாதிரி வாழ்க்கை அவனவனோட இம்ப்ரெஷன்ஸை பொறுத்து அவனவனோட வர்ண தர்மத்தை பொறுத்து அவதி இழுத்துன்னு வந்துடுறது இல்லையா? சோ இது பிராமண தர்மம் அப்படின்னு சொன்னோம். அடுத்தது அதை படிச்சிடலாம். பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரருடைய கர்மங்கள் அவரவர் இயல்பில் உதித்த குணங்கள் என்று அதற்கேற்ப பிரிக்கப்பட்டுள்ளது. அது சரி. அப்போ அந்த பிராமணர் இப்ப படிக்கணும் அப்படின்னா சாதாரணமா ஒரு இந்த 5 வயசு குழந்தை விளையாடுற போறோமோ இல்ல அவங்க அம்மா இல்ல வா டான்ஸ் கிளாஸ் போகணும்னு கூட்டின்னு போகும்போது அந்த டான்ஸ் கிளாஸ்க்கு தன்னை ஈடுபடுத்திக்கிறது இல்லையா? அப்போ அந்த விளையாடணும் என்ற அந்த ஆசையை அடக்கிட்டு தானே இந்த வேலையை செய்ய முடியும். சோ அந்த கரணங்களை அடக்குதல், புறக்கரணங்களை ஓடி போகாம அதை காத்தல், தவம். ஒரு ஆர்ட் கத்துக்கணும், ஒரு வீணை பிராக்டிஸ் பண்ண, ஒரு டான்ஸ் கத்துக்கணும், அந்த ஸ்டேஜ்ல ஏறி பர்ஃபெக்டா ஆடணுங்கிறது ஒரு தவமாயிடுறது இல்லையா? தவம், தூய்மை, பொறுமை, நேர்மை, சாஸ்திர ஞானம். அந்த டான்ஸை பத்தி அவனுக்கு தெரிஞ்சுக்கும். நம்ம இங்க சாஸ்திர ஞானம், தர்மம், தவம்னா ஏதோ அதை எடுத்துட்டு போய் வேதத்தோட வச்சுட்டு நம்ம முழிச்சுட்டு இருக்க வேண்டாம். நம்ம வாழ்க்கையில நம்ம குழந்தைங்கள்ல என் பொண்ணு எப்படி, ஏன் இந்த பொண்ணு இப்படி இருக்கா, ஏன் அந்த பொண்ணு அப்படி இருக்கா, ஏன் அந்த குழந்தை அப்படி பண்றது அப்படின்னு யோசிக்கும் போதே இதெல்லாம் நமக்கு புரிஞ்சிடும். அந்த குழந்தைங்க டான்ஸ் கிளாஸ் போறவங்க எவ்வளவு கட்டுப்பாடோட போறது இல்லையா? அங்க அரைமண்டி போடலன்னா கால வச்சு அதை வாங்கின்னு அரைமண்டி போட்டு கத்துக்கிறது இல்லையா? அந்த மாதிரி தன்னோட உடம்ப வருத்தி அந்த ஒரு ஆர்ட்டை கத்துக்க கூடிய ஒரு ஆர்வம், அந்த ஆர்வம் எல்லாம் இருக்கிறது ஒரு பிராமண தர்மம், அந்த வர்ண தர்மம் அப்படின்னு சொல்றான். அந்த ஞானம் இதெல்லாம் அது பண்ணும்போது ஒரு சுகானுபவத்துல தான் பண்றாங்க. எந்த குழந்தைய அழுது, இப்ப எங்க வீட்டுல நாங்கெல்லாம் டான்ஸ் கிளாஸ் போனேன், எங்க அக்காவுக்கு எனக்கு வரல, நான் வெளியில வந்துட்டேன், அவ்வளவுதான். நான் ஐ எம் நாட் மேட் ஃபார் தட். அதனால அது ரைட்டு தப்புன்னு எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அக்கா நல்லா பாடுவாங்க, இன்னொரு அக்கா நல்லா பாடுவாங்க, ஒரு அக்கா விட எனக்கு ஒண்ணும் வராது, எனக்கு உட்கார்ந்து கதை பேசதான் வரும். அது என்னோட நேச்சருக்கு ஏத்த மாதிரி ஒரு இயல்பு. அது தப்பு எது ரைட்டுனால நம்ம இங்க சொல்ல வரல.
இவையாவும் இயல்புகளாய் உடையவர்கள் பிராமண வர்ணத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுக்கு ஒரு கட்டுப்பாடு ரொம்ப தேவையானது. கட்டுப்பாடு இருக்கிறவன் தான் கலையை கத்துக்க முடியும், இல்லைன்னா எதையுமே கத்துக்க முடியாது. அடுத்தது வந்து ஒரு சூரத்தன்மை. எதுக்கு எடுத்தாலும் நம்ம இத பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்த்திருக்கோம். இங்க கொஞ்சம் ஷார்ட்டா பார்க்கலாம். சத்திரியன் என்பவன் யாருன்னா எந்த ஒருக்கும் முன்படுபவன் இல்லையா. எந்த ஒரு ஒரு ட்ரெயின்ல போகும்போது கூட யாரோ ஒரு டமால் சத்தப்பட்டு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு எழுந்து போய் பார்த்து அந்த இடத்துல ஒரு ஹீரோவா நின்னு அதை வந்து அந்த சுச்சுவேஷனை வந்து ஒரு சரி பண்ற மாதிரி ஒரு குணநலன் வந்து சூரத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். துணிவு. ஐயோ ஆக்சிடென்ட் இது போனேன், யாரு போலீஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு இருக்க வேண்டியது அப்படின்னு தப்பிச்சிட்டு போகாம கம் வாட் மே ஐ வில் டூ இட் அப்படின்ற ஒரு மன உறுதி, அதை செய்யக்கூடிய ஒரு சாதுரியம். நானும் போய் தூக்குறேன், என்னால ஒரு அவனோட கையை கூட தூக்க முடியல, அவனை தூக்கி நான் எங்க ஆஸ்பத்திரிக்கு போறேன். சோ அந்த சாதுரியம், உறுதி இதெல்லாம் இருந்து அந்த முன்ன நின்று அந்த காரியத்தை சாதிக்கிறவன் வந்து சத்திரியன். அவர்கள் இப்ப இந்த காலத்துல எடுத்துட்டோன்னா நம்ம ஆர்மியில இருக்கவங்க எல்லாம் சத்திரியர்கள்னு சொல்லலாம். ஈவன் என்ன கிளாஸ் லீடரா இருக்கிறவங்க கூட, சின்ன ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா என் பொண்ணெல்லாம் 5ஆம் கிளாஸ்ல இருந்து அவதான் கிளாஸ் லீடர். அந்த கிளாஸ் லீடரா இருக்கிறது கூட ஒரு சத்திரிய குணம் தான். லீடர் ஐயோ நம்மளால அந்த மாதிரி முடியவே முடியாது அப்படின்னு பின்வாங்குறவனுக்கு அந்த தர்மம், அந்த வர்ண தர்மம் வந்து ரொம்ப சப்டியூடா இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சோ உடல்ல வருத்தி அவங்க வந்து செய்யறதுக்கு வந்து பின்வாங்காதவங்க வந்து சத்திரிய தர்மம் அப்படின்னு சொல்லுவான். எதற்கும் அஞ்சாத ஒரு நன்மம். ஒரு போர் வீரனை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். சோ அதுதான் வந்து சத்திரிய வர்ணத்துக்குரிய ஒரு தர்மம். அடுத்தது வந்து இந்த வைசியர்கள் வந்து அவங்கதான் வந்து வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவர்கள். ஏன்னா இந்த மத்த அவங்களுக்கு எல்லாருக்கும் தேவையான பொருள்களை உற்பத்தி செய்பவர்கள். அது வந்து தானியங்களாக இருக்கட்டும், விவசாயத்துல செய்யற உற்பத்தியாக இருக்கட்டும், இல்ல கோயம்புத்தூர்ல அந்த காலத்துல வந்து இட் இஸ் த மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். எல்லாரும் நெசவு வேலை, எவ்வளோ துணிகள், துணியை வந்து செய்யறது, தையல் வேலை செய்யறது, ட்ரெஸ் பண்றது, இதெல்லாம் வந்து மக்களுக்கு தேவையான விஷயங்களை வியாபாரமாக செஞ்சா கூட அவனாலதான் வருது இல்லையா. அவனாலதான் வந்து இன்னைக்கு சாப்பாடு கிடைக்கிறது, அவனால்தான் இந்த வியாபாரம் நடக்கிறது, அவனால்தான் ஒரு மால் கட்ட முடியறது. இந்த மாதிரி ஒரு குணநலன்கள் இருப்பவர்கள் வந்து வைசியர்கள். சோ இத ரெண்டையும் பார்த்துடலாம். சூரத்தன்மை, துணிவு, உறுதி, சாதுரியம், புறங்காட்டாமை, கொடை, இறைமை இதெல்லாம் இருக்கிறவன் வந்து சத்திரியன். அதே மாதிரி உழவு, கால்நடை, இது இப்ப ஆவின்னே எடுத்துட்டானா அவன் வந்து வைசியன். அது பெரிய ஒரு ஆர்கனைசேஷனா போயிட்டு இருக்கு இல்லையா. வாணிகம் இதெல்லாம் இருக்கிறவன் வந்து வைசியன் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுல அதான் நான் சொன்ன மாதிரி இதே காரியத்தை யார் வேணாலும் எந்த ஒரு நோக்கத்தோட செய்வோமோ அதை பொறுத்துதான் நம்மளுடைய தர்மம் வந்து அங்க நேர எழுந்து நிற்கும். இதே வந்து கூலிக்காக செய்யலாம் இல்லையா. இப்ப பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு நம்ம எல்லாருமே பொலிட்டீஷியனா ஆக முடியுமா? இப்ப பார்த்தோன்னா இந்த தடவை காலேஜ்ல படிக்கிற 4 பெண்கள் வந்து இதுல நின்று ஜெயிச்சிருக்காங்க இல்லையா. அவங்களுக்கு வந்து அந்த படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரம்மச்சரிய தர்மத்துல இருந்தா கூட அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு வர்ணாசிரம தர்மம் பார்க்கும்போது அவங்க வைசியர்களா இருக்காங்க, அவங்க வந்து சத்திரியர்களா மாறி இருக்காங்க இல்லையா. அதே வேலைய கூலிக்காக செய்யறவங்க எல்லாமே சூத்திரர்கள். இப்ப பார்க்க போனா எல்லாரும் சம்பளத்துக்காக தான் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா. அந்த சம்பளத்துக்காக வேலை செய்யும் போது அந்த வேலையில் நம்மளுடைய ஈடுபாடு என்னவோ அதுதான் வந்து நம்மளோட வர்ண தர்மத்தை வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதுல வந்து இந்த 4 தர்மத்தை நம்ம யோகங்களோட பார்க்கும்போது சூத்திரர்கள் செய்வது வந்து கர்மயோகம். கர்மயோகம் அங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதே வைசியன் என்ன பண்றான், பொருள் உற்பத்தி செய்து எல்லாரையோட நன்மைக்காகவும் பாடுபடுறான். அது வந்து ராஜயோகம் இல்லையா. அதே மாதிரி சத்திரியன் என்ன பண்றான்,
அவன் வந்து அதுல பக்தி நாட்டு பற்று இல்லைன்னா அவன் அங்க எதிரிகிட்ட போய் சண்டை போட முடியுமா? அவன் பக்தி யோகம் பண்ணிட்டு இருக்கான். பிராமண வர்ணத்துல இருக்கிறவங்க ஞான யோகத்துல இருக்கான். சோ இங்க பாருங்க, கர்மயோகம்னா சூத்திரர்கள் செய்வது, அவர்கள் கர்மயோகியா இருக்காங்க. வைசியர்கள் ராஜயோகியா இருக்காங்க. சத்திரியர்கள் பக்தி யோகத்துல இருக்காங்க. பக்தி யோகம்னா கோயில போய் பஜனை பாடுறது மட்டும் நினைச்சுக்காதீங்க. இன்வால்வ்மெண்ட் இன் வாட் எவர் யூ டூ இட் வித் த கம்ப்ளீட் டெடிகேஷன், அதுதானே பக்தி. அந்த டெடிகேஷன் இல்லைன்னா ஒருத்தன் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அதுக்கு முன்ன போய் ஒருத்தன் நிக்கிறான்னா அவன் சத்திரியன்னு சொன்னான். அவனுக்கு எங்க பக்தி வந்தது? அவன் பெருமாளை இவனை காப்பாத்தன்னு வேண்டிட்டு இருந்தானா? அது மட்டும் பக்தி கிடையாது. அந்த இடத்துல நின்னு சாதிச்சு போகிறதுக்கு அந்த டெடிகேஷன் இருந்தது இல்லையா, அதனால அத நம்ம பக்தி யோகம் சொல்றோம். பிராமணர்கள் கற்றல் கற்பித்தல் இதெல்லாம் ஞான யோகத்துல சேர்ந்துக்கணும். இதுக்கு ரொம்ப முக்கியமானது, எல்லாத்துலயும் அவங்களோட நேச்சர், நம்மளோட இம்ப்ரெஷன்ஸால இந்த 4 வர்ணங்கள் வந்தது. நீ என்னதான் இருந்தாலும், எந்த வர்ணமா இருந்தாலும், எந்த மாதிரி நீ ஒரு ஆளா இருந்தாலும், நீ உனக்குன்னு ஒரு கடமைகள் இருக்கு வாழ்க்கை இல்லையா, அத நீ கர்மயோகமா செஞ்சிடு அப்படின்னு சொல்லிட்டு 45வதுல சொல்றாங்க. அவனவனுக்குரிய கர்மத்தில் களிப்புறும் மனிதன் நிறைநிலை எழுதுகிறான். களிப்புறுன்னா என்ன, ஒரு ஹாப்பி, அது இல்ல, அப்படி கிடையாது. கமிட்மெண்டோட ஐ எம் ஹாப்பி வித் வாட் ஐ எம் டூயிங் அப்படின்னு அதுல ஒரு கமிட்மெண்டோட, ஒரு இன்வால்வ்மெண்டோட செய்யும் போது அவன் மனசு திருப்தியாதான் இருக்கும். அவன் நிறைநிலை அடைகிறான். தன் கர்மத்தில் கருப்பு வைபவன் எப்படி நிறைநிலை அடைகிறான்? இப்ப என்ன சொல்லிட்டேன், நீ உனக்குன்னு ஒரு கர்மம் இருக்குல்ல, அது எந்த வர்ண தர்மத்தை சேர்ந்திருந்தாலும் உனக்குன்னு ஒரு கர்மம் இருக்கு. அந்த கர்மத்தை நீ மன திருப்தியோட செய்யணும். அப்படி செஞ்சா என்ன எப்படி செய்யறது அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன், நீ கேடு அப்படின்னு பகவான் ஒவ்வொரு ஸ்டெப்பா பேபி ஸ்டெப்பா நம்மள கூட்டின்னு போறார். 46வது, யாரிடத்தில் உயிர்கள் உற்பத்தி ஆகின்றனவோ, யார பத்தி பேச போறோம் இப்போ? பகவானை பத்தி. இப்போ ஆளுங்களை பத்தி, மனுஷங்களை பத்தி பேசணும். இப்போ சொல்றது அந்த பர்சனாலிட்டி, த பர்சனாலிட்டி அபவுட் விச் வி ஆர் கோயிங், அந்த எந்த வியக்தியை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா பகவானை பத்தி. யாரிடத்தில் உயிர்கள் உற்பத்தி ஆகின்றனவோ, யாரால் இவை எல்லாம் வியாபிக்கப்பட்டு உள்ளதோ அந்த ஈஸ்வரனை சுய கர்மத்தால் வணங்கி மனிதன் மேன்மை அடைகிறான். நீ அதுக்காக கோயில் போகணும், நான் திருப்பதி ஏறி இறங்கணும், நான் தினம் வெள்ளிக்கிழமையானா நான் பூஜை பண்ணணும், சனிக்கிழமையானா நான் விரதம் இருக்கணும், தேவையே கிடையாது. உன்னோட வேலை இருக்குல்ல, நீ எந்த ஆசிரம தர்மத்திற்கு சம்சாரியா இருக்கியோ, இல்ல நீ வானப்பிரசத்துல இருக்கியோ, எதுவு உனக்கு இன்னைக்கு காலையில எழுந்த உடனே these are all my agenda அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. காலையில எழுந்த உடனே எல்லாருக்கும் ஒரே வேலையே இல்லாத தாத்தாவுக்கு கூட ஒரு வேலை இருக்கும் இல்லையா, காலையில எழுந்த உடனே இதை செய்யணும்னு இருக்குல்ல, அந்த வேலைய கிருஷ்ணார்ப்பணமா செஞ்சுடு, அவ்வளவேதான். வேற ரொம்ப சிம்பிள். நம்ம லைஃப்ல காம்ப்ளிகேட் பண்ணிக்கோ வேண்டாம். ஸ்வதர்மா, மோட்சம் இதெல்லாம் குழப்பமே கிடையாது. இன்னைக்கு நான் நிம்மதியா இருந்தா நான் மோட்சம் அடைஞ்சிட்டேன்னா முக்தி அடைஞ்சிட்டேன். சரிங்களா? அந்த மாதிரி let us understand this chapter in a very very palatable way so that இது எனக்கு இன்னைக்கு எனக்கு உபயோகமா இருக்குது. அப்படி இத நான் சொல்றது நீங்க நல்லா கேட்டீங்கன்னா, நைஷ்கர்ம சித்திங்கிறது ஞானிகளுக்கு மட்டும் கிடையாது, எனக்கும் உண்டு. நைஷ்கர்ம சித்தினா என்ன? ஆத்ம ஜானத்துல லயித்து இருக்குது. ஆத்ம ஜானத்துல நான் ஏன் லயித்து இருக்கணும்? அப்பதான் நீ ஆனந்தமா இருக்க. அப்ப நான் ஆனந்தமா இருந்தா போருமோ இல்லையோ, அதுதானே நான் அப்ப நான் ஆத்ம ஞானத்துல இருக்கேன் நீ சொல்லிக்கோ. I have to be peaceful, happy every day, day by day, minute by minute. Whatever happens to this physical body, I should understand I am not this body.
இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயமா நீங்க யோசிச்சு குழப்பிக்கவோ வேண்டாம். பெயின் இஸ் இன்னெவிட்டபிள், சஃபரிங் இஸ் ஆப்ஷனல்ன்றது வந்து ரொம்ப ஈஸியா புரியுது. வாட் இஸ் தட், வாட் இஸ் இட்? சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். ஐயோ எனக்கு முதுகு புடுங்குது, அப்புறம் என்ன சஃபர்? வலி. அது சஃபரிங் கிடையாது, அது வலி, அது பெயின். When will the pain will become suffering? When I get myself mind totally get into it. ஐயோ ஐயோ வலிக்குது வலிக்குது, யாரை பார்த்தாலும் எனக்கு முதுகு வலிக்குது, எனக்கு முதுகு வலிக்குது, இப்படி நான் சொல்லிட்டு அதுலயே நான் வந்து மனசுல இருந்து எதிலையும் சிந்தனை இல்லாம இருக்கும்போது that pain becomes suffering. When with the pain I am able to participate in everything, with the pain I am able to be happy, with the pain I am able to carry on with my life, then I have separated that suffering from my pain. புரியுதுங்களா? இந்ததான் நமக்கு புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு சிம்பிளா பிரிச்சு பிரிச்சு மேஞ்சு முடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து வாழ்க்கையில பிரச்சனையே இல்லை. சோ இந்த கர்மம், எனக்கு இன்னைக்கிட்ட கர்மத்தை நான் எப்படி செய்யறேன், சந்தோஷமா செய்யறேனா நொந்து நூலா செய்யறேனா, அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். உனக்கு என்ன கர்மமோ அதை நீ ஒழுங்கா செய்யி. அடுத்து இது வந்து சொதர்மே நிதனம் ஸ்ரேய பரதர்மோ பயாவகா நம்ம அப்பவே படிச்சுட்டோம். அதையே வந்து இங்க வேற விதமா சொல்லியிருக்காங்க. ஸ்ரேயோன் ஸ்வதர்மா விகுணக பரதர்மாத் ஸ்வ அனுஷ்டிதாத் ஸ்வபாவநியதம் கர்ம குருவன் ந ஆப்னோதி கில்மிஷம். அவன் நஷ்டம் அடைய மாட்டானா ஆப்னோதி, அவன் கில்மிஷம் நஷ்டம் அடைய மாட்டான். எப்போ? உனக்கிட்ட வேலையை, அது எந்த மாதிரி வேலையா இருந்தாலும், அது சூத்ர தர்மமாக இருக்கட்டும், க்ஷத்ரிய தர்மமாக இருக்கட்டும், பிராமண தர்மமாக இருக்கட்டும், இது மேல இது கீழே அப்படின்னு நினைக்காம நீ அத ஈஸ்வரார்ப்பணமா செஞ்சுட்டு வரும்போது நீ நஷ்டம் அடைய மாட்ட. நான் வந்து சூத்திரனா வந்து இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கேன், என் தலையெழுத்து அப்படின்னு யோசிக்காத. இத ஈஸ்வரார்ப்பணமா பண்ணும்போது நொந்து நூலாய் ஒருத்தன் பிராமண தர்மத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானே, அவனை விட நீ மேலானவன். அவன் நஷ்டம் அடைவான், நீ நஷ்டம் அடைய மாட்ட அப்படின்னு சொல்ல. நிறைவாய் அனுஷ்டிக்கும் பரதர்மத்தை விட குறைவாய் அனுஷ்டிக்கும் சோதரம். இங்க நிறைவாய் அனுஷ்டிக்கிறது குறைவா அனுஷ்டிக்கிறதுனா இர்ரெகுலர் வேலை, நான் கமிட்டடா இல்லாம இருக்கிற ஒரு வேலை அப்படி கிடையாது. அது ஜாஸ்தியா பண்றது குறைச்சலா பண்றதுன்னு இல்ல. ஹவு கம்ப்ளீட் இன்வால்மெண்டோட நம்ம செய்யறோம். நீ முழு இன்வால்மெண்டோட செய்யும் போது அது நிறைவாய் அனுஷ்டிக்கப்பட்டது. நீ இன்வால்மெண்ட் இல்லாம என்னடா இது அப்படின்னு செய்யும் போது அது குறைவாய் அனுஷ்டிக்கப்பட்டது. இந்த நிறைவா அனுஷ்டிக்கப்பட்டது குறைவாய் அனுஷ்டிக்கப்பட்டதை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி செய்வவன் கேடு அடையவே மாட்டான். என்னைக்கும் அவன் வந்து கீழே போக மாட்டான். he is in the path of going up. எஸ்கலேட்டர்ல ஏறிட்டான், இப்படி ஒரு எஸ்கலேட்டர், இப்படி ஒரு எஸ்கலேட்டர். ஓகேயா? 48வது கேடு உடையது எனினும். இப்ப வந்து நிறைய பேர் வந்து நம்ம பார்த்தோம்னா ரோடெல்லாம் கிளீன் பண்றவங்க, இப்ப எங்க பிளாட்ல தினம் வந்து எல்லாம் சுத்தம் பண்றாங்க. நான் பார்ப்பேன், அவளுக்கு வந்து அவ வீடா இழுத்து இழுத்து சுத்தம் பண்றதுக்கு இல்ல, பட் அது அவளுக்கு இட்ட கர்மம். கிளீனா இன்வால்மெண்டோட நல்லா போட்டு சுத்தமா தொடச்சு போவோம், பளிச்சுன்னு இருக்கும் அவ தொடச்சு போன அப்புறமா காரிடார்லாம். இப்போ இந்த காரியம் வந்து ஒரு கேடு உடையது. என்னது போய் நீ என்ன வேலை பண்ற அப்படின்னா, நான் வந்து பிளாட் போயிருக்கேன், அது போய் ஒரு பெரிய வேலையா, நல்லா படிச்சுட்டு வேலைக்கு போக கூடாதா அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஆனா அந்த வேலைய கேடு உடையதாக மத்தவங்களுக்கு பண்ணுது. என்ன பெருசா கூட்டி பெருக்கிறது, வீட்டுக்குள்ள போய் 10 பாத்திரம் தேய்க்கிறது, இதெல்லாம் ஒரு வேலையா, இதெல்லாம் பெருசா பண்ணிட்டு இருக்கே அப்படின்னா அது கேடு உடைய வேலை அப்படின்றது ஒரு கருத்தாக இருக்கும் போதும் அந்த வேலையை நீ வந்து பர்ஃபெக்டா இன்வால்மெண்டோடு ஈஸ்வரார்ப்பணமா பண்ணும்போது அது வந்து கெட்ட வேலை ஆகாது. கேடு உடையதெனும்
உடன் பிறந்த கர்மத்தை விட்டுவிடலாகாது. ஏனென்றால் எந்த கர்மத்தை நீ என்ன செஞ்சாலும், நான் வந்து பகவத்கீதை எங்க அண்ணா சொன்ன, ஆமா கெமிஸ்ட்ரி வந்து கிளாஸ் எடுத்திருந்தாருன்னா நல்லா சம்பாதிச்சிருக்கலாம்ல, இதுக்குள்ள நீ ₹1,00,000 சம்பாதிச்சுப்ப, எல்லாத்தையும் விட்டு பகவத்கீதை காசு வாங்குறியா அதுக்கு அப்படின்னு கேட்ட, பகவத்கீதைக்கு யாருன்னா காசு வாங்கலாம், இது கிடையாது அப்படின்னா, நீ ஒரு தண்டம், எல்லாத்தையும் ஏன் தான் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு people think that being a teacher, being a chemistry teacher, not teaching chemistry is not at all a good job. பகவத்கீதையை படிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமா, இது போய் காசும் இல்லாம ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கலாம். அந்த மாதிரி பார்க்கும்போது எல்லா கர்மத்தையும் இது சரி இது சரியில்லை, இது நல்ல வேலை இது நல்ல வேலை இல்லை அப்படின்னு சொல்றவங்க இருக்கத்தான் செய்வாங்க. அத வந்து நம்ம வந்து பெருசா எடுத்துக்க கூடாது. ஆனா நமக்கு இட்ட கர்மத்தை வந்து நம்ம மிகவும் இன்வால்மெண்டோடு செய்யும் போது அது நம்மள மேல மேல எடுத்துன்னு போகும். 41வது, இப்போ இங்க நம்ம எங்க வரோம்னா, கர்மமே கர்ம சந்நியாசம் முதல்லயே பார்த்துட்டோம் இல்லையா, கர்மயோகத்தை கர்ம சந்நியாசமா எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தி இப்ப மறுபடியும் ஒரு ரிவிஷன். பற்று அற்று புத்தி உடையவனாய், சிந்தையை அடக்கியவனாய், ஆசைகள் அற்றவனாய் இருப்பவன் சந்நியாசத்தால் உத்தமமான நைஷ்கர்ம சித்தியை அடைகிறான். இது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். கணக்கான இது எப்படி அப்படின்னா, இந்த நைஷ்கர்ம சித்தி என்பது ஞானிகளுக்கு தான். அது வந்து நல்லா வந்து இந்த அப்ரோக்ஷானுபூதி அடைந்தவர்களுக்கு தான் அந்த இதெல்லாம். நம்மலாம் அதெல்லாம் என்னன்னே தெரியாது, ஏதோ அந்த வார்த்தை எல்லாம் வாயில கூட நுழைய மாட்டேங்குது. நோ, இட் இஸ் பாசிபிள் ஃபார் அஸ். எப்போ இந்த மாதிரி நம்ம எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிம். நேத்து வந்து எங்க அக்காவோட பேசிட்டு இருந்தா, நாங்க ஒரு சின்ன விஷயம் அவ சொன்னா, எதையும் யாராலையும் எதற்காகவும் எப்பவும் மாத்தவே முடியாது. அடராமா அவ்வளவுதானா அப்படின்னா, அப்ப யாரால எல்லாம் நடக்குது, அவனன்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்றது வாயில சொல்ல வேண்டாம், மனசுல ஏத்துண்டு ஒத்துக்கலாம். அது ஒத்துக்க மாட்டோமே, ஏன்னா நமக்கு தான் ஈகோ இருக்கு இல்லையா. நான் பாரு என்ன பண்ற, நீ பண்ணு, அதற்காக நீ எல்லாம் அவனால் நடக்குது அப்படின்னு உட்கார வேண்டாம். கர்மத்தை அதான் சொன்னாலும் உன்கிட்ட கர்மத்தை நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்மத்தை எப்படி பண்றதுன்னு தானே 17 அத்தியாயத்தை சொல்லி இப்ப 18வது அத்தியாயத்துல எல்லாத்தையும் வந்து ஜிஸ்டா பண்ணி சொல்லிட்டு இருக்காரு இல்லையா. சோ பற்று ஆசையை அடக்கிட்ட உடனே என்ன ஆயிடுது, இட்ஸ் நாட் மை ஜாப். இங்க வந்து ஐ எம் நாட் த டூவர்ன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஐ எம் நாட் த டூவர்னா அப்ப நம்ம கொலை செஞ்சுட்டு ஐ எம் நாட், அந்த மாதிரி அதை வந்து ஒரு குதர்க்கமா ஆர்கியூ பண்ணக்கூடாது. ஐ எம் நாட் த டூவர் அப்படின்னா, இன்னைக்கு யார் சமைச்சா, நான் தான் சமைச்சேன், கிருஷ்ணராவ் வந்து சமைச்சா இல்ல, பட் ஐ ஹவ் பீன் given destined to do this because of him. நான் தான் வேலை செஞ்சேன் இல்லைன்னு சொல்லல, ஆனா என்னை இந்த வேலையை செய்யும்படி அவன் ஆணையிட்டு விட்டான். இப்போ ஒரு பெரிய செஃப் வந்து ஒரு ஹோட்டல்ல சாப்பாடு பண்றான், அவன் இன்னைக்கு நிறைய கரண்டி இருக்கு, ஒரு கரண்டி எடுத்துட்டான் வந்து சாம்பாரை கிளறதுக்கு. அந்த கரண்டி அவன் கையில இருக்கும்போது அவன் சொன்ன வேலையை தான் அந்த கரண்டி செய்யும். அந்த கரண்டி has totally lost its freedom. புரியுதுங்களா? மத்த இல்லைன்னா அதுக்கு ஃப்ரீடம் இருக்குன்னு ஆர்கியூ பண்ணாதீங்க. இன்னைக்கு நான் வந்து சமையல் செஞ்சேன் அப்படின்னா எனக்கு சமையல் செய்யணும் அப்படின்ற அவன் கட்டளை இட்டுட்டான். இது வந்து ரொம்ப 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 ஈஸியா புரியுறது. வாழ்க்கை நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு சுத்தி நடக்கிற விஷயங்களை கண்ணு திறந்து பார்த்துட்டு அடடா அடடா அட. நேத்து நாங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம்.
அந்த ஓடி ஓடி அந்த கல்யாணத்துல இன்வால்மெண்டா இருந்த அந்த வைஃபுக்கு அந்த இடத்துல பீடத்துல உட்காரக்கூடிய பாக்கியம் இல்லாம போயிடுச்சு. ஏன்னா ராத்திரி she met with an accident and admitted in the hospital. இது தெரியவே தெரியாது. ஆனா யாருக்கு அந்த உட்கார்ந்து அதை அனுபவிக்கணும்னு கொடுப்பனே இருந்ததோ, 4 நாள் 3 நாள் she was only in the ICU. ஐசியூவில் இருந்த பொம்பளை எழுந்து வந்து பீடத்துல உட்கார்ந்தாச்சு. பீடத்துல உட்கார்றதுக்காகவே ஓடி ஓடி வேலை செஞ்சவன் ஐசியூ போயிடுச்சு. இது யாரானா நம்புவாங்களா? எந்த நிமிஷம் என்ன நடக்குது அப்படின்றது he only decides. இதுலதான் நம்ம வாழ்க்கையில நம்மளை சுத்தி இருக்கவங்க வாழ்க்கையில நடக்கிறத பார்த்து 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 நம்ம புரிஞ்சுக்கணும். எவ்ரி மினிட் we should learn the life lessons every minute. அதனால என்ன சந்நியாச தர்மம்னா என்ன? I want nothing, I do nothing, I am nothing, I know nothing. இது குருஜி சொல்லியிருக்கான்னு மெடிடேஷன் பண்ணுவது I want nothing, I do nothing, I am nothing இருது. நான் என்ன சொல்றேன்னா, இதையே வாழ்க்கையில கோட்பாடா வச்சுக்கோ. I want nothing. I want nothingனா என்ன அர்த்தம்? எனக்கு ஒண்ணும் வேணாம், நான் சாப்பிடாம. It is not like that. Everything is given by him. Then you can't want anything. நீ உனக்கு தேவைகளை நீ தேடிக்கவே முடியாது. உன்னை தேவை நினைச்சா உனக்கு கொடுப்பனே இருந்தா அவன் கொடுப்பான். Let's be very firm about all these things. I want nothing, everything is given by him அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. I do nothing, all karmas are done without having a eye on the பலனை எதிர்பார்க்காம அதுதான் நிஷ்காமிய கர்மம் சொல்றான். I am nothing, நீ ஒண்ணும் இல்லையா? You just please completely relinquish your ego. Then only you will understand I am nothing. என்னால ஒரு விஷயத்தை நான் இந்த வாழ்க்கையில மாத்த முடியல. அப்ப நான் என்ன பெருசா ஈகோ பண்ணாங்கட்டே ஒண்ணும் கிடையாது, இல்லைங்களா? லெட் அஸ் கெட் இத வாய் வார்த்தையாகவோ ஒரு இது கேள்வி ஞானமாகவோ வச்சுக்காதீங்க. இதையெல்லாம் நம்ம படிப்பினையா எடுத்துக்கணும் அப்படின்றது ரொம்ப கிளியரா இருக்கலாம். நம்ம அடுத்த I know nothing, உனக்கு ஒண்ணும் தெரியாது. குருஜி சொல்றாருல, you have a very small mind. You can understand only a small world around you. Don't try to interpret everything. இந்த பிக் மைண்ட் என்ன வேலை செய்யறது, அந்த பகவான் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கான், அவன் ஏன் இப்படி எல்லாம் பண்றான்னு you cannot understand. ஏன்னா உனக்கு இருக்கிறது இத்தனூண்டு மூளை. This small mind cannot understand a big mind. So what should you do? In the small mind, அந்த big mindக்கு surrender ஆகணும். சரண்டர் ஆகணும்னா முதல்ல ஈகோ போகணும். ஈகோ போகணும்னா I am not the doer, he is the doer. I know nothing, he knows everything. I want nothing, he gives everything. இந்த மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வாழ்க்கையில வாழும்போது நைஷ்கர்ம சித்தியே நமக்கு வராது. நம்ம பிளானே பண்ணாம விசாந்தியா ரிலாக்ஸ்டா இருக்கும்போது நம்ம நிம்மதியா இருக்க மாட்டோமா? சந்தோஷமா இருக்க மாட்டோமா? ஆனந்தத்தை அனுபவிக்க மாட்டோமா? அதுக்கு எங்கேயோ போய் நம்ம தியானம் பண்ணி ஒத்த கால நின்று இதெல்லாம் தேவையே கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் லைஃப் and know that everything is happening because of him. அங்கதான் அந்த கம்ப்ளீட் சரண்டர் வரும். கம்ப்ளீட் சரண்டர் யார் பண்ணுவானா, அகங்காரம் இல்லாதவனாலதான் பகவானையே ஒத்துக்க முடியும். இல்லைன்னா இவனே பெரிய கிருஷ்ணன் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நமக்கு வரும். சரிங்களா? அடுத்த 49வது இதனால நமக்கு என்ன கிடைக்க போகுது? இந்த கர்மயோகத்தால சந்நியாசம் என்பது தானாக நமக்கு வரப்போறது. எப்படி? பற்றற்று புத்தி உடையவன், சித்தத்தை அடக்கியவன், ஆசையற்றவன் சந்நியாசத்தால் உத்தமமான நைஷ்கர்ம சித்தி அடையறா. நம்ம கூட அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். 50வது, சித்தி அடைந்தவன் ஞானத்தின் உயர்நிலையை பிரம்மத்தை எப்படி எய்துகிறான்?
சரிப்பா, சித்தி அடைஞ்சிட்ட, இப்ப நைஷ்கர்மிய சித்தியை விட்டுடுங்க, நான் என் வாழ்க்கையை நிம்மதியா சந்தோஷமா ஆனந்தமா இருக்கிறது எப்படின்னு நான் கத்துட்டேன். சரியா? இதனால எனக்கு பிரம்மம் கிடைச்சிடுமா? நான் பிரம்மத்தை புரிஞ்சுடுவேனா அப்படின்னா, ஆமாம், அதுதான் விஷயம் அப்படின்னுங்க பகவான் சொல்றார். சித்தி அடைந்தவன் ஞானத்தின் உயர்நிலையாகிய பிரம்மத்தை எப்படி எய்துகிறான் என்பதை சுருக்கமாக சொல்கிறேன் கேள் அப்படின்னு சொல்றார். சோ இந்த வாழ்க்கையில அப்ப முதலே நம்ம இத நான் சொல்லிட்டேன். இடையராது நமக்கு வாழ்க்கையில ஏதேதோ அனுபவங்கள் எல்லாம் வந்துட்டே இருக்கும்போது இந்த அனுபவங்கள் எல்லாம் நம்மள பக்குவம் அடைதல் என்ற ஒரு ப்ராசஸ்ல நம்மள எடுத்துட்டு போய் வைக்கிறது. அதனால மனதில் ஒரு பரிபாகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பரிபாகம் அடைஞ்ச மனது எங்க நிற்கும்? என்னகிட்டயா நிற்கும்? பரிபாகம் அடைந்த மனது எப்படி பள்ளத்தில் நோக்கி தண்ணீர் தானாக ஓடுமோ அந்த மாதிரி அந்த பரிபாகம் அடைந்த மனது பிரம்மத்தை நோக்கி தானா போயிடுது. நீ முயற்சியே எடுத்துக்க வேண்டாம், அது தானா போய் பிரம்மத்துல நிலைத்து விடும் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். பரிபாகம் அடையும் போது தேகபாவம் தொலைந்து ஜீவபாகம் அது ஆத்மபாவம். இதுதாங்க ஸ்டேஜ். முதல்ல நம்ம பரிபாகம் அடையணும். அப்புறமா இந்த உடம்பு எதுக்காக எனக்கு இருக்கு? நான் பரிபாகம் அடைவதற்கு, பக்குவம் அடைவதற்காக இந்த தேகம். அவ்வளவுதான் இதுக்கு மதிப்பு. சரிங்களா? அப்போ அந்த ஆத்ம ஞான தேகபாவம் போய் அது ஜீவபாகமாக மாறி கொஞ்சம் கொஞ்சமா அது ஆத்மபாவமாக மாறுது. இதுதான் the process into which Bhagavan puts you such that you become elevated. எப்படி அந்த தங்கத்தை தேய்ச்சி 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 பளபளன்னு பண்ற வைரத்துல அது மண்ணுல இருந்து எட்டி கொடு. ஒரு கதை வரும் இல்லையா, இது பாரு பெரிய வேற வைரம், இது வித்து நீ போயிடுச்சுக்கோ அப்படின்னு. என்ன கல்ல கொடுக்குற, நீ போய் வித்து பாரு அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு வியாபாரி கிட்ட போவோம், இதுக்கு எவ்வளவு கொடுப்பேன்? 50 ரூபாய் கொடுப்பேன். அப்பா 50 ரூபாய் கிடைக்குதுன்னு. ஏன்னா அது வைரம்னு அவனுக்கு தெரியல. அதை பாலிஷ் பண்ணும் போதுதான் அவன் 2 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறான். நம்ம 2 லட்சம் ரூபாய்க்கு நம்ம வாங்கணுமா, இல்ல இந்த 50 ரூபாய் வாங்கிட்டு நிம்மதியா இருக்கணுமா? நம்ம இந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கலன்னா வாழ்க்கையை 50 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கோம். புரிஞ்சுட்டோம்னா நமக்கு லட்சமா வரப்போறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அடுத்தது தூய அறிவுடன் கூடியவன் உறுதியுடன். இப்ப ஒரு 4 ஸ்லோகத்தை மொத்தமா படிக்கலாம். அப்பதான் அதோட ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். எப்படி இந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் நம்ம சொன்னோம்ல, அந்த வைரத்தை பட்டை தீட்டுறது அப்படின்றது, அந்த பியூரிஃபிகேஷன் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, தூய அறிவு, உறுதியாக தன்னை அடக்குதல், சப்தம் முதலிய இந்திரியங்களை துரத்தல். இது இந்திரிய சப்தம்ன்றது ஒன் ஆஃப் தி தன்மாத்திரை. எல்லா தன்மாத்திரையும் அது பின்னால ஓடி வருதுன்னு வச்சுக்கோங்க. இதையெல்லாம் அடக்குதல். அது ஏன் அடக்கணும்? அடக்குதல் அப்படின்னா நான் எதையும் கேட்க மாட்டேன், நான் எதையும் பார்க்க மாட்டேன். அந்த 3 குரங்கு பொம்மை இருக்கு, அந்த கொண்டு வரவே அந்த குரங்கு பொம்மையை வாங்கவே வாங்காது எங்க வீட்டுல. அதெல்லாம் ரொம்ப தப்பான கான்செப்ட். இதெல்லாம் எப்படின்னு எதை எவ்வளவு தூரத்துக்கு மட்டும் அனுபவிக்க முடியுமோ அதோட எங்க வேர் டு ஸ்டாப், தஸ் ஃபார் நோ ஃபர்தர் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இந்திரியங்களே அடக்குதல் அப்படின்னு பேரு. அதுக்கு என்ன இருக்கணும்? விருப்பு வெறுப்பை பேலன்ஸ் பண்ண நமக்கு தெரியணும். 52 என்ன சொல்றாங்க? தனித்திரு, உண்டி சுருங்கி, மனமொழிமை அடக்கி, யாண்டும் தியானத்தில் திளைத்திருந்து வைராக்கியம் பூண்டவனாய், அகங்காரம், வன்மை, செருக்கு, காமம், குரோதம், உடைமை ஆகியவைகளை நீத்து மமகாரம் அற்று சாந்தமாயிருப்பவன் பிரம்மத்திற்கு தகுந்தவன். திஸ் இஸ் த குவாலிஃபிகேஷன். இந்த குவாலிஃபிகேஷனுக்காக நம்ம எங்கேயோ காலேஜ்ல போய் படிக்க வேண்டாம். இது இந்த தியானத்துல மன நயக்கும் போது அதுதான் வேதிக் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தியானத்தில் இப்ப நீ தியானம் பண்ணுவேன், நீ இப்பதானே சொன்ன ஒண்ணுமே பண்ண வேணா, நீ சுத்தமா இரு, நிம்மதியா இரு, உனக்கு இஷ்ட கர்மத்தை செய்ய அப்படின்னு. அதுதான்
தியானமாக இங்க நமக்கு மலர போறது. இந்த 3 ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தூய அறிவு, மன உறுதி, இந்த இந்திரிய கட்டுப்பாடு, அது முதலேந்து பகவான் சொல்லிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் தனித்திருத்தல் உண்டிசு, தனித்திரு விழித்திரு பசித்திரு தனித்திரு விழித்திரு, இதுதான் நம்ம சந்நியாச தர்மத்துல நம்ம பார்க்க வேண்டிய பசித்திரு. ஏன்னா கம்ப்ளீட்டா தின்னுட்டோன்னா நமக்கு ஏப்பமா வரும், பகவானை பத்தி எல்லாம் நினைக்கவே முடியாது. தனித்திரு அப்படின்னா தென்னோண்டு தனியாவே இருக்கணும், நம்ம எங்கன்னா ஆசிரமம் இருக்கு, தட் இஸ் நாட் நெசசரி. பர் டே அட்லீஸ்ட் வி ஷுட் பி வித்இன் அவர் ஓன் செல்ஃப். அதுதான் தனித்திருத்தல், உண்டி சுருங்குதல், மனம் மொழி மெய்யை அடக்குதல், யான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கும்போது அது தானா தியானமாக அமையும். நம்ம தனியா உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ண வேண்டியது இல்லை. அந்த மாதிரி செய்யறதுக்கு ஒரு டிஸ்பேஷன் வேணும், டிஸ்பேஷனட் ஆட்டிடியூட் இல்லையா? அந்த வைராகியம், அப்படி வைராகியம்னா ஏதோ கிடையாது, லெட் கோ ஆட்டிடியூட் தான் வைராகம். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இருக்கணும்னா முதல்ல எதை தொலைக்கணும்? அகங்காரத்தை தொலைக்கணும். வன்மை, செருக்கு, காமம், குரோதம், இந்த 6 பகைவர்கள் இருக்காங்கள, பின்வாசல் வழியா உள்ள வந்துடுவாங்க, அவங்கள வெளியிலே நிக்க வைக்கணும். மமக்காரம்னா எந்த அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது இல்லாம சாந்தமா இதெல்லாம் வந்துடுச்சானா நம்ம மனசு எப்படி இருக்கும்? நிம்மதியா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். நிம்மதியும் ஆனந்தமும் பிரம்மத்தை சார்ந்தது இல்லையா? சோ அப்ப நம்ம பிரம்மத்தை அடைந்தவனாக கருதப்படுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த பிரம்மமாகி தெரிஞ்சிட்டானா அவன் எப்படி இருப்பானா? பிரம்மமயமாகி தெளிந்த மனமுடையவன் துயருவதில்லை, அவா உருவதில்லை. இங்க துயரமும் கிடையாது. அதான் நம்ம தான் சொல்லிட்டோம்ல, பெயின் இஸ் இன்னெவிட்டபிள், சஃபரிங் இஸ் ஆப்ஷன். ஐ ஒன்ட் சஃபர், அதனால எனக்கு துயரம் கிடையாது. ஐ வாண்ட் நத்திங், ஹி ஒன்லி கிவ்ஸ் எவ்ரிதிங், அதனால எனக்கு அவா இல்லை எல்லாம். இப்போ எனக்கு ஒரு சமநோக்குன்னு வந்தாச்சு. இப்ப நம்ம இவன் மேல அவன் கீழே, இது நல்லது அது கெட்டதுன்னால நான் பார்க்கவே மாட்டேன். அப்ப அந்த சமநோக்குன்றது தானா வந்துடும். அதுக்கெல்லாம் நம்ம முயற்சி செய்ய வேண்டியதே இல்லை. உயிர்கள் எடுத்த சமமாய் இருப்பவன் எப்படி இருப்பான்? என் மீது மேலாம் பக்தி பெறுவான். அங்கதான் நம்ம பகவான் மேல அந்த பக்தி என்பது எப்ப வரும்? பிகாஸ் நத்திங் இஸ் இன் மை ஹேண்ட், என்னால நடப்பது எதுவும் கிடையாது. அப்ப யாரால் நடக்குது? ஒரு பெரிய சக்தி. அப்ப அந்த பெரிய சக்தியோட மனம் ஒன்றி போகும்போது அதுதான் மோட்சம், அதுதான் பிரம்மத்தில் நிலைத்தல், அதுதான் நைஷ்கர்ம சித்தி, அதுதான் அபரோக்ஷ அனுபூதி, எல்லாம் அதுதான். இதெல்லாம் தனியா நம்ம எதையோ நினைச்சுக்கவே வேண்டாம். அதுக்கு இந்த பகவான் நான் ஒண்ணும் செய்யல, எல்லாம் நீ அவன் தான் செய்யறான், அந்த அவனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவன் எத்தகையவன், யார் என்று பக்தியினால் ஒருவன் என்னை உள்ளபடி நீ அது கம்ப்ளீட்டா ஏயா இப்படி நடக்குது, யார் இவன் அப்படின்னு போகும்போது நம்ம யோசிக்கணும், என்னடா அது அவன் நாளை காலையில அவன் பீடத்துல உட்காரணும்னா இன்னைக்கு ராத்திரி ஆக்சிடென்ட் நடக்கணுமா, யார் பண்ணாங்க, அது அவன். அந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் யோசிச்சு பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் தான் இதுக்கெல்லாம் காரணம். அவன் யார் அப்படின்னும் போது அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி செய்து அவனை பத்தி நம்ம உள்ளபடி, வாட் இஸ் ஹீ, அவன் என்ன பனிஷ் பண்றதே இந்த கடவுளுக்கு, துன்பத்தை மனுஷனுக்கு துன்பத்தை கொடுப்பதே இந்த கடவுளுக்கு வேலை, இந்த மாதிரி எல்லாம் நம்ம டைலாக் பேசக்கூடாது. அவன் நம்ம உள்ளபடி புரிஞ்சுக்கிட்டானா அதை அறிந்த பின் நேர மனசு அங்க போய் நின்னுடும் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் அறிந்த பின் விரைவில் அவன் என்னை அடைகிறான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவன் தனியா போய் ஞானியா எங்கேயோ உட்கார்ந்து காட்டுல தவம் செய்ய வேண்டியது இல்லை. ஈவன் சந்நியாச தர்மமா இருந்தாலும் குடும்பத்திலே இருந்துட்டு நம்ம சன்னியாசியா இருக்கலாம். எப்போ கர்மங்கள் எல்லாம் செய்த போதிலும்
எல்லாம் சர்வம் ஈஸ்வரார்ப்பணம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் தான் இங்க முக்கியமே ஒழிய வேர் யூ ஆர் லிவிங், வாட் யூ ஆர் டூயிங் அப்படின்றது முக்கியமே கிடையாது. ஸோ வாட் ஷுட் பி அவர் ஆட்டிடியூட்? எல்லாம் அவனால் நடக்குது. ஐ வாண்ட் நத்திங், ஐ டூ நத்திங், ஐ எம் நத்திங் என்றத ப்ராப்பரா புரிஞ்சுக்கும் போது எனது அருளால் சாஸ்வதமானதும் அழியாததுமாகிய பரமபதத்தை அவன் அடைகிறான். பரமபதம்னா எங்கேயோ இல்ல, மனசுக்குள்ளதானே இருக்கு. பகவான் உள்ளேதான் இருக்கார். அவர் உள்ளவா உள்ளவா உள்ளவான்னு கூப்பிடுறார். நம்ம வெளியில போ வெளியில போ வெளியில போன்னு போயிட்டு இருக்கோம் இல்லையா? அதை மட்டும் நம்ம புரிஞ்சுட்டானா போடும். சோ இந்த மாதிரி இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இந்த பகவான் தத்துவம் என்ன பிரம்ம தத்துவம் என்பது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறது ஞானம். அத நம்ம நல்லா புரிஞ்சுட்டோம்னா என்ன வருது? அந்த ஞானத்துல யார நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அவனை பத்தி ஒரு ஆசம்னஸ் வருது இல்லையா? அந்த ஆசம்னஸ் என்ன பண்ணுது? நம்மள பக்தி மார்க்கத்துல சோ ஞானம் முதிர்ச்சி அடையும் போது அதுதான் பக்தி மார்க்கத்துக்கு வழி கோருது. அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால நீ எப்படி வாழணும் அப்படின்றது அடுத்து வர ஸ்லோகங்கள்ல அவரு ஈஸியா சொல்ற. ஆகையா நீ வாழ வேண்டிய விதமாவது இப்ப எல்லாம் வழி சொல்லிட்டாரு. கடைசியில ஃபைனலி யூ நீட் டு டூ ஒன்லி திஸ். என்ன? விவேகத்தால் கர்மங்களை எல்லாம் என் பால் ஒப்படைத்து என்னை கருவியாக கொண்டு புத்தியோகத்தை சார்ந்திருந்து யாண்டும் சித்தத்தை என்பால் வைப்பாயாக. இதுதான் நம்ம செய்யணும். என்ன செய்யணும்? விவேகம். சோ அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கணும். எனக்கிட்ட கர்மத்தை நான் ஸ்ரேயோன் பரதர்மா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பரதர்மத்தை விட என்னுடைய தர்மத்தை நான் சூப்பரா செய்யணும். அடுத்தது அத எனக்கு சமர்ப்பணமா செய்யணும். என்னை அடைவதற்காக உன் வாழ்க்கையை நீ வாழ்க்கையில் குறியாக கொள்ளணும். இதுக்கெல்லாம் என்ன வேணும்? டிஸ்கிரிமினேஷன் வேணும் இல்லையா? அதனால புத்தியோகத்தை வச்சுட்டு எல்லாம் எப்பவுமே என்னையே மனசை வச்சு சித்தத்தை என்பால் வைப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த புத்தியோகம்னு என்ன சொன்னேன்? இவ்வளவு நாள் அந்த யோகத்தை பத்தி பேசவே இல்லை. ஞான யோகம், கர்ம யோகம், அது பக்தி யோகம், எல்லாம் ராஜயோகம் சொன்னேன். இப்ப என்ன புதுசா புத்தியோகம்னு ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா, புத்தியோகத்தால் விளையும் நலன் எது? புத்தியோகம்னா என்ன அப்படின்னா, சித்தத்தை என்பால் வைத்து எனதருளால் இடைஞ்சல்கள் வாழ்க்கையில இடைஞ்சல்கள் வரும், தடைகள் எல்லாம் தடை கற்களை படிக்கற்களாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்றதுதான் புத்தி. எனக்கு வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்களை நான் யோசிச்சு அதை ஆராய்ந்து, ஓஹோ இதனால எனக்கு இப்படி ஆச்சு, இத நான் அங்க தவிர்த்து இருக்கணும், இனிமேல இங்க இருந்து நான் சரியா இருப்பேன் அப்படின்னு அந்த புத்தியோகம், அந்த புத்திய உபயோகிக்கிறது தான் புத்தியோகம். அப்போ சித்தத்தை என்பால் வைத்து எனது அருளால் கிரேஸ் வேணும். ஏன்? அந்த கிரேஸால வர இடைஞ்சல்கள் எல்லாம் தாண்டி போகணும். அப்ப கிரேஸ் எல்லாருக்கும் பகவான் ஏன் கொடுக்க கூடாது? நீ கேட்டியா? நீ கேட்டா கட்டாயம் கிடைக்கும். எங்க போகணுமோ அங்க போகணும். அப்பதான் அந்த ஒரு அனுபவம் நல்ல ஜில்லுன்னு பனிக்கட்டியில விளையாடணும். நான் காஷ்மீருக்கு போனா தானே, நான் போய் இங்க திருநெல்வேலியில உட்கார்ந்து இங்க பனிக்கட்டியே இல்லைன்னா எப்படி? சோ ஐ ஹாவ் டு கோ வேர் வாட் ஐ வாண்ட். அதை தேடி நான் போகணும். தேடி போகும்போது அங்கதான் கிரேஸ் இருக்கு. அள்ளிக்கோ, எவ்வளவு வேணாலும் அள்ளிக்கோ அப்படின்னு சொல்ற. அதனால அப்பதான் உனக்கு இந்த இடைஞ்சல்களை எல்லாம் தாண்டி போகக்கூடிய அந்த புத்தியோகத்தை நீ உபயோகிக்க அப்படின்னு சொல்லிட்டு புரியும். இல்லைன்னா அகங்காரத்தை வச்சுட்டு நான் எனக்கு ஏன் கஷ்டம் கொடுக்குறேன், எனக்கு ஏன் வலியை தர, நீ தானே வலியை தந்த, நீ அதை எடுத்துக்கோ, இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தானா கேடுதான் விளையுமே ஒழிய அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இது என்னது? அந்த மாதிரி பேசுறது எந்தனால வருது? அகங்காரத்தினால. இப்போ அடுத்தது அகங்காரம் வச்சுட்டு நீ அந்த அகங்காரம் விட்டுட்டு சரணாகதி அடையலைன்னா
உனக்கு கேடு வரும்னு சொன்னேன்ல, இந்த அகங்காரத்தை வச்சுட்டா அவனுக்கு எப்படி கேடு வரும் அதையும் நான் சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு 59வது அகங்காரம் கொண்டு இந்த இங்க அவர் போர் புரியறத பத்தி சொல்றாரு. நமக்கு போர் கிடையாது, என்னோட வேலை அகங்காரத்தை கொண்டு இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படி என்று நீ நினைப்பாளாகில் அதே வேலையை தான் நீ நொந்து நூலாய் செஞ்சு ஆகணும் இல்லைங்களா? இப்ப யாரும் இல்ல, நான் தான் சமைச்சு தின்னணும் அப்படின்னா என்னால முடியாது, நான் போறேன், யாரானா சாப்பாடு கொடுத்தா தின்றேன், இல்லைன்னா உட்காரேன்னு, சரி உட்காந்துக்கோ, பசி புடுங்கும் போது நீயா சமையல் அறையில போய் அதே சாம்பார் ரசத்தை செய்வ. சோ எந்த வேலை நமக்கு காலையில எழுந்த உடனே நம்மளோட கர்மம் என்று இருக்கும், அப்போ இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு செய்ய மாட்டேன்னு உன்னால உட்கார முடியாது, உன்னை செய்ய வைப்பான் அவன். அந்த மாதிரி அப்ப நொந்து நூலாயி யாரோ ஒருத்தருக்காக கஷ்டப்பட்டு ஒரு இன்பம் இல்லாம சமர்ப்பணம் இல்லாம அதே வேலையை செய்ய வேண்டியிருக்கும், அவ்வளவுதான். அப்போ சந்தோஷமா செய்யறியா நொந்து நூலாய் செய்யறியான்றது இட் ஹஸ் கிவன் டு அவர் சாய்ஸ் நவ். அகங்காரம் இருக்கும் வரையிலும் இந்த ஞானமும் முக்தியும் உன்னை சேரவே சேராது அப்படின்றது 60வது ஸ்லோகத்தை சொல்றார். மயக்கத்தால்னா விதவுட் எனி டிஸ்கிரிமினேட்டிங் பவர் இல்லாம போகும்போது எதை நீ செய்ய மறுக்கிறாயோ, அப்போ என்னால முடியாது, சும்மா கிரியாலாம் என்னால் பண்ண முடியாது, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு, யாருக்கான புரியறதாது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்தால் உன் இயல்பில் பிறந்த அந்த வினை பயனால் கட்டுண்டு உன் வசம் இழந்தவனாய் அதையே நீ செய்வாய். எதை நீ செய்ய மாட்டேன்னு சொல்றியோ அத நீ செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு பகவான் டிசைட் பண்ணிட்டு உன் தலையில எழுதிட்டார். நீ ஒத்துண்டு செஞ்சா சந்தோஷமா செய்வ, ஒத்துக்காம செஞ்சா அதே வேலையை நீ தான் செஞ்சு ஆகணும் அப்படின்னு தலையில அடிச்சு சொல்லிட்டார். மயக்கத்தால் எதை செய்ய மறுக்கிறாயோ உன் இயல்பில் பிறந்த வினையினால் கட்டுண்டு, பிகாஸ் யூ ஆர், உன்னோட வர்ண தர்மம் அது, நீ பிராமணனா இருந்து இதுதான் செய்யணும், நீ வைசியனா இருந்தா உன் புத்தி வியாபாரத்துல தான் உன்னை ஊத்துன்னு போகும் இல்லையா? அதனால அந்த உன்னோட தர்மத்தால நீ கட்டுப்பட்டு உன் வசம் இழந்தவ, யூ வில் பி மேட் டு டூ இட், உன் வசம் இழந்தவனாய் அதையே நீ செய்வாய். எது பெட்டர்? ஒத்துண்டு நிம்மதியா செய்யறது மேல இல்லையா? அதனால இந்த மாதிரி வினையின் வேகத்தை முறையாக இந்த செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ உன் மனசுக்குள்ள ஒரு கொதிப்பு இருக்குது இல்லையா, அத நீ ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும். அப்படின்னா என்ன ப்ராப்பரா நான் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னா, ஈஸ்வரன் உயிர்களை எல்லாம் உடல் என்னும் எந்திரத்தில் ஏற்றி மாயையால் ஆட்டுவித்து கொண்டிருக்கேன். இதுல இருந்து நீ கிரைண்டர்ல அரிசியும் உளுத்தம் பருப்பையும் போட்டாச்சுப்பா, அந்த அரிசி நான் மசிய மாட்டேன்னு உட்கார முடியுமா சொல்லு? அந்த மாதிரி கர்மம் என்னும் பெரிய எந்திரத்துல நம்மளுடைய வாழ்க்கையை தூக்கி போட்டாச்சு. நீ இஷ்டம் இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்ம மசிஞ்சுதான் ஆகணும். அதுதான் அவன் எந்திரத்தை ஏத்தி சுத்தி சுவிட்ச் போட்டாச்சு கிரைண்டருக்கு, அது கடகட கடகட கடகடன்னு ஓடின்னு இருக்கு. நம்ம அந்த கடகடால சேர்ந்து ஓடினா பெட்டர், இல்லைன்னா நீ நொந்து நூலாய் அதே ஓட்டம் தான் ஓடணும். there is no escape, right? சோ அதனால ஈஸ்வரன் உயிர்களை எல்லாம் உடல் என்னும் எந்திரத்துல ஏத்தி விட்டுட்டு மாயையினால் ஆட்டுவித்து கொண்டு இருக்கிறான். அவைகளின் ஆட்டுவித்து கொண்டு உள்ளேயும் இருக்கான். கிரைண்டரை போட்டு அம்மா எங்கேயோ பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு கதை பேசினான்னா அவ்வளவுதான், இட்லி எல்லாம் அந்த மாதிரி ஆயிடும். சோ அந்த மாதிரி பக்கத்திலே இருந்து அதையும் உள்ளேயே இருந்து ஆட்டு வித்துட்டு இருக்கான். சோ அந்த உள்ளே இருந்து நம்மள ஆட்டு வைக்கிறவன கைய பிடிச்சுட்டோம்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. கடவுள் ஆட்டுவிக்கிறார் என்கிற கருத்தில் வரும் பயன் என்ன? ஏன் அப்படி பண்ற? அவன் ஆட்டுவிக்கிறான், அது ஏன் அப்படின்னு அதையும் எக்ஸ்பிளைன் பண்ற. 62 எல்லா பாங்கிலும் அவனையே தஞ்சம் அடை, அவன் அருளால் மேலாம் சாந்தியும் நிலையுள்ள வீடு பேரும் பெறுவாய். ஒத்துண்டுக்கோ, திஸ் இஸ் வாட் இட் இஸ்.
Guruji Adhan, this is how it is. You cannot change anything. Better go into the அந்த வாழ்க்கையின் ஒரு நீரோட்டத்துல கலந்துட்டு நீ போயிட்டு எதிர்த்து 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 நிக்காத. நொந்து நூலா போயிடுவோம், டயர்டா ஆயிடுவோம். வாழ்க்கையில நான் ஒத்துக்க மாட்டேன், இது கிடையாது, இது இப்படி இருக்கணும், அது அப்படி இருக்கணும், இது செஞ்சது தப்பு, அவன் பேசுறது தப்பு. இந்த மாதிரி நம்ம எதிர்த்து 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 போயிட்டு இருக்கும்போது we only become tired and frustrated. அதுக்கு பதிலா அந்த வாழ்க்கை நீரோட்டத்தோட கலந்து போயிடும் போது இதே வாழ்க்கை நீ எதிர்த்து நின்னாலும் உன்னை தண்ணி அடிச்சுன்னா போறது. அதுல எந்த விதமான மாறுதலும் கிடையாது. அதை ஒத்துண்டு பகவானே நீ என் கையை பிடிச்சுக்கோ, நீ அங்க உள்ளதான் இருக்க, நீ தானே ஆட்டுவிக்கிற, நீ ஆட்டுவித்தால் யார் ஒருவன் ஆடாதாரே கண்ணா அப்படின்னு ஆடிண்டே போய் சேர வேண்டியதுதான். அவ்வளவுதான். எல்லா பாங்கிலும் அவனே தஞ்சம் அடைந்து அவன் அருளால் மேலாம் சாந்தி நிலையையும் வீடு பேர்னா என்ன? முக்தி. எப்ப முக்தி? when I go along the stream of the water, I am peaceful. நான் எய்த்து நின்று என்னோட சக்தியை நான் வீண் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 63வது மறைப்பொருள்களுக்கெல்லாம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மறைப்பொருள்களுக்கெல்லாம் மறைப்பொருளாகிய ஞானம் இங்கனும் உனக்கு சொல்லிட்டாரு. எல்லாம் பகவான் முடிச்சுட்டார். எவ்வளோ பெரிய விஷயம் நான் உனக்கு சொல்லியிருக்கேன். 17 அத்தியாயத்துல 18வது அத்தியாயத்துல எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லிட்டேன். இதை சும்மா கேட்காத, முழுவதும் ஆராய்ந்து choice is yours. Finally நீ விரும்பியதை செய். அதுதான் குருஜி சொல்றார். choice is yours, blessing is mine. நான் இருக்கேன் உன்னை பாத்துக்கிறதுக்கு, நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ற. மறைப்பொருளுக்கு மறைப்பொருளாகிய ஞானம் எது? the highest knowledge. What is that highest knowledge? You are nothing. Everything is being decided already. கதை வசனம் எழுதி ஷூட் பண்ணி முடிச்சாச்சு, ஃபில்ம் தியேட்டருக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறமா ஒரு சீனை கூட நீ மாத்த இஷ்டம் இருந்தா பாரு, இல்லன்னா எழுந்து போ. நீ பார்த்தாலும் பார்க்காட்டாலும் அந்த சீன் ஓடிட்டு தான் இருக்க போறது. சாய்ஸ் இஸ் யோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி மறைப்பொருளுக்கு மறைப்பொருளாக ஞானம் உனக்கு இவ்வாறு இயம்பப்பட்டது. அதான் பகவான் யோசிச்சாராமா, நான் இவ்வளவு சொன்னேனே, 18 அத்தியாயம் சொன்னேனே, இந்த அர்ஜுனனுக்கு ஏதாவது புரிஞ்சதா இல்லையா அப்படின்னு. மகாபாரதம் எல்லாம் மியூட் யோசிச்சாராமா பகவான். இந்த அர்ஜுனன் எல்லாம் புரிஞ்சதுன்னா, சண்டை யுத்தம் முடிஞ்ச அப்புறமா ராஜ்யத்தை அண்ணாவுக்கு எழுதி கொடுத்து என் பின்னாலன்னா வந்திருக்கணும். சர்வதர்மான் பரித்தேஜன் சொன்ன அவன் எதையும் உடல படுக்க அவன் ராஜாவா ஜாலியா போயிட்டு நினைச்ச நம்ம சொன்னதெல்லாம் வேஸ்டடா அப்படின்னு நான் கேட்டேன். ஏன் நான் உனக்கு அவ்வளோ சொன்னேனே, இதெல்லாம் உனக்கு புரிஞ்சுதானே? நான் டென்ஷன்ல இருந்தேன் எங்க யுத்த காலத்துல. அப்ப நீ 18 அத்தியாயம் சொல்ற, எனக்கு எப்படி புரியும்? நான் டென்ஷன்ல இருக்கேன். அப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல, எல்லாம் மறந்து போயிட்டேன். இப்ப நான் நிம்மதியா இருக்கேன். இப்ப சொல்லு பாக்கல, நான் முடியாது போடா அப்படி. இல்ல எனக்கு தயவு செய்து சொல்லும் போது அனுகீதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா சொல்லியிருக்காராமா. அதை பத்தி எனக்கு தெரியாது. அப்புறம் பகவான் யோசிச்சாராம். இவர் பீஷ்மர் முள்ளு படைக்கையில உட்காந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு இருக்காரு. இது நம்ம பேசினா நல்லதா, நம்ம கேட்டா நல்லதான்னு அவர் உட்கார்ந்து யோசிச்சாராம். நம்ம சொல்லி ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல, அவன் எல்லாத்தையும் எடுத்துன்னு ஓடி போயிட்டான். பேசாம நான் இவர் ஏதோ பெரியவர் சொல்லிட்டு இருக்கா, நானே உட்காந்து கேட்கிறேன்னு சொல்லிட்டு அவர் விஷ்ணு சஹஸ்ரநாம நல்ல சமணம் போட்டு உட்காந்து கேட்டாராமா. அதனால சில சமயத்துல நம்ம பேசாம மத்தவங்க பேசுறத கேட்கறதும் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஜெய் குருதேவ். இன்னும் ஒரு 14 ஸ்லோகம், 63 முடிச்சிருக்கோம். 78ன்னா இன்னொரு 15 ஸ்லோகம் இருக்கு. வியாழக்கிழமை முடிச்சுட்டு நம்ம மங்களார்த்தி எடுத்துடலாம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் 5:30 மணிக்கு கிருஷ்ணருக்கு எவ்ரி இயர் அது 6வது தடவை பண்ணிட்டு இருக்கேன். எப்பவும் பகவத்கீதை முடிச்சானா அது கடைசி நாள் கிருஷ்ணருக்கு ஒரு பூஜை பண்ணி ஒரு பஜனை பாட்டு பாடி
ஒரு பிரசாதம் பண்ணி எல்லாம் சாப்பிடுவோம். எல்லாரும் இந்த ஊர்ல இருந்திருந்தா நல்லா இருக்கும். இந்த ஊர்ல இருக்கிறவங்க கொரோனாவுக்கெல்லாம் பயப்படாம கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் வந்து குரூப்ல போட்டிருக்கேன். அதுல வந்து நீங்க வரதானே அதை காப்பி பண்ணி உங்க பேரை போடணும். தட்ஸ் ஹவ் we know the total number. இது மட்டும் 7 பேர் போட்டிருக்காங்க. வேற யாரா பாக்கியமா நீங்க வர்றது ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு பெரியவங்க வந்து வரும்போது அது வந்து ரொம்ப பெரிய லக்ஷ்மி இருந்திருந்தானா கட்டாயம் வருவாங்க. அவங்க போய் அங்க உட்கார்ந்துட்டாங்க. ராணி ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், ஏதோ 10 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறோம். அத வந்து ஆளுக்கு ஒரு பாட்டா பாடிட்டு நம்ம கிருஷ்ணர் மேல பாடிட்டு அவரை நினைச்சு வர எவ்ரிதிங் வில் பி ஆன் ஜூம் ஒன்லி. 5:30க்கு நான் ஜூம் ஆன் பண்ணுவேன். பூஜை பண்ணிட்டு நம்ம பிரசாதம் வந்து உங்க பேர் சொல்லி நாங்கெல்லாம் சாப்பிடுவோம். ஜெய் குருதேவி. வில் see you on Thursday. நாளைக்கு ராத்திரி 9ல இருந்து 10 மணி மட்டும் படிச்சு இந்த கடைசி 15 ஸ்லோகத்தை நம்ம வந்து குறையில்லாம முடிச்சிடலாம். ஜெய் குருதேவ். தேங்க்யூ அம்மா. ஜெய் குருதேவ். சங்கீதா நீ வர இல்ல? கண்டிப்பா. ஓகே, சீக்கிரமா வந்துடுவேன். கேட்கலாமா? என்ன சொன்னீங்க? அந்த பிரபாவதியோட பேசி நம்ம